am Dr. R. Vinoth Kumar, Assistant Professor of Botany, V.O.Chidambaram College, Thuthukudi. Today we'll saw about general characters of algae. What is algae? Algae is a primitive organism which contains chlorophyll bearing plants. So it is also called as autotrophs. The plant have chlorophyll content, so this plant called as algae, which are more usually found in aquatic habits. What is aquatic habits? Aquatic habit என்னன்னா இந்த மாதிரியான தாவரங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா தண்ணீரில் தான் வாழக்கூடிய தாவரங்களாக இருக்கும். அண்ட் இவைகள் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஆஃப் குளோரோஃபில். ஸோ குளோரோபிளாஸ்ட் அதிகமாக வச்சுட்டு இதில் என்ன பண்ணாங்கன்னா குளோரோஃபில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் பிளான்ட் அண்ட் தேலாய்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதனோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேலாய்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். வாட் இஸ் மீன் பை தேலாய்டு? தேலஸ்னால் என்னென்னா there is no true root, true stem, true leaf. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான தாவரங்களில் வந்து ட்ரூ ரூட் இருக்காது, ட்ரூ ஸ்டெம் இருக்காது, ட்ரூ லீஃப் இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லார்ஜ்லி அக்வாட்டிக். ஸோ மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் கண்டிஷன்ஸில் தான் இந்த தாவரங்களானது வளரும். மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்ல போனோன்னா லேக், பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரியான ஹேபிட்டட்ஸில் வாழும் இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வகையான ஆல்கே பாசிகள் வந்து காணப்படும். ஸோ அண்ட் மெரைன் வாட்டர். வாட் இஸ் மெரைன் வாட்டர்? மெரைன் வாட்டர் இஸ் அ ஹை சலானிட்டி கண்டென்ட் உள்ளக்கூடிய ஒரு அக்வாட்டிக் ஹேபிட்டட். ஸோ இந்த அக்வாட்டிக் ஹேபிட்டட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளான்ஸ் வந்து சர்வை பண்ணி வாழும். இந்த பிளான்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து லைக் பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக் பிளான்ஸாக கூட டீப் ஓஷனில் வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஹேபிட்லேயும் இந்த மாதிரியான ஆல்கேஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன ஹேபிட்டட் பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட். வாட் இஸ் மீன் பை மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதம், காற்றில் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆல்கே வந்து ஈஸியாக வாழக்கூடிய இடமா இருக்கும். நெக்ஸ்ட் ராக் சப்ஸ்ட்ரேட், பாறைகளில் ஒட்டிட்டு வாழக்கூடிய ஒரு இதுவாக காணப்படும். நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் மீன்ஸ் ராக் சப்ஸ்ட்ரேட்டு. அந்த மாதிரி குட்டி குட்டி பெபிள்ஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் ஆல்கேயானது வாழக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் சாயில், மண்ணில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து மண்ணில் வந்து அதிகமாக கலந்து வாழும். விச் ஷோஸ் மண்ணை வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லேண்ட் கண்டிஷன்ஸ்லேயும் ஆல்கே வந்து வளரும். நெக்ஸ்ட் algae and fungi is known as lichens. What is in association with algae and fungi is known as lichen. So ஆல்கேவும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் தாவரங்கள் தான் லைக்கன்ஸ். ஸோ இந்த லைக்கன் ஆனது பிளான்ட் சக்சஷனில் வந்து பெரும்பாடு வகைக்கும். இந்த லைக்கன் வந்து என்ன பண்ணோன்னா பெரிய பெரிய பாறைகளை பிளந்து மண் துகள்களாக மாற்றக்கூடிய வேலையை இந்த லைக்கன் ஆனது செய்யும். நெக்ஸ்ட் பிளான்ட் சக்சஷனில் வந்து லைக்கன் மட்டும் இல்லை, ஆல்கே, ஃபங்கை, லைக்கன், பிரயோஃபைட்ஸ், ஸ்டெரோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் போன்ற தாவரங்களை வந்து வளரக்கூடிய ஒரு விஷயத்தை லைக்கன் ஆனது பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அதனோட இன்னொரு ஹேபிட் பார்த்திங்கன்னா ஆல்கே வந்து ஸ்லாத் பியர் அப்படின்ற ஒரு இடத்துலையுமே வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் சைஸஸ். வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் அண்ட் சைஸஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஃபார்ம்ஸில் இருக்கும். இந்த யூனிசெல்லுலார்னால் வெறும் ஒற்றை செல்கள் கொண்ட ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பைரினாய்டு ஸ்ட்ரக்சர் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் ப்ளஸ் நியூக்ளியஸ் அண்ட் 2 ஃப்ளஜெல்லா வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாமிடோமோனாஸ். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிளாமிடோமோனாஸ். நெக்ஸ்ட்டு கொலனியல்னால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பால் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரே ஒரு கிளாமிடோமோனாஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு கிளாமிடோமோனாஸ் மாதிரியே நிறைய கிளாமிடோமோனாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலனியல்ஸ் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் கொலனியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வால்வாக்ஸ். ஸோ வால்வாக்ஸ் இஸ் தேர். அண்ட் ஃபிலமெண்டஸ்னால் என்னென்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல் போன்ற அமைப்பில் கூட ஆல்கே வந்து இருக்கும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் யூனிசெல்லுலார், கொலனியல், filamentous வந்து பார்த்திங்கன்னா mostly found in freshwater bodies.
நன்னீரில் வாழக்கூடிய ஆல்கேக்கெலாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து filamentous எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைரா அண்ட் யுலோத்ரிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி 2 microorganisms found in freshwater system. And last one is massive plant bodies. So பெரிய gigantic algae எல்லாம் will see in kelp marine systemல வந்து பார்த்தா massive plant bodies ஓட இருக்கும். So these are the forms and sizes of algae. So massive plant bodyல பார்த்தீங்கன்னா it has 3 typesல இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா hold fast, stipe and frond. What is hold fast? The plant body attached on the any substratum like rock அந்த மாதிரியான ஒரு substratum வந்து அதுக்கு தேவைப்படும் அந்த தாவரத்துக்கு. And stipe mostly stemன்னு சொல்ல மாட்டோம், இந்த வகையான தாவரத்தில் ஸ்டைப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா there is no xylem and phloem cells are present in the kind of plant. ஸோ xylem and phloem இருந்துச்சுன்னா அதனோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய மரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம xylem and phloems வந்து காணப்படும். பட் ஆனால் இந்த மாதிரியான தாவரங்களில் xylem and phloem செல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்டெம்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ராண்ட் விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு பெரிய ஒரு இறகுகள் நிறைந்த ஒரு தாவரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரான்ஸ். ஸோ லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன். ஸோ லீஃப் லைக் மாதிரி தான் இருக்கும், லீஃபாக இருக்காது, ஒரு தாலஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது தான் லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன். ஸோ அந்த இடத்துல தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கக்கூடியதுனால அந்த ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆனது நடைபெறும். So these are the many examples of unicellular, colonial, multicellular algae. For example, unicellular pathina chlorella, xanthidium, chlamydomonas, pyromonas. So these are the freshwater algae found in freshwater system. Mostly coccoid and non-motile cells ஆவும் சில algae இருக்கும். Coccoid which means என்னன்னா spherical shape, round shape அந்த மாதிரியான bacteria like freshwater algae பார்த்தீங்கன்னா spherical cells கொண்டதாக இருக்கும், அதுக்கு பேர் தான் coccoid shapes. And it has a motile cells means the cells வந்து மூவ் ஆகக்கூடியது. ஸோ it has flagella. ஒரு algae பார்த்தீங்கன்னா biflagellaட்டாக இருக்கும், நிறைய flagella இருக்கும். ஸோ பெரிட்ரைக்கஸ் ஃப்ளெஜெல்லாஸும் காணப்படும். நெக்ஸ்ட் கொலானியல். வாட் இஸ் கொலானியல்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொலானியல் மீன்ஸ் என்னென்னா பால் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போது ஒரு கிளாமிடோமோனாஸ் மெனி கிளாமிடோமோனாஸ்லாம் சேர்ந்து ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணக்கூடியதான் கிளாமிடோ லைக் கொலானியல். ஸோ கொலானியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாங்க்டோஸ்பீரியா, கோனியம், ஆல்டோமேனஸ் சிலிப்சிஸ், இக்னேஷியஸ், டெஸ்மோடெஸ்மஸ், pediastrum. So these are the colonial example kundana freshwater algae. There are mostly palmelloid structure. What is mean by palmelloid structure na nammaloda palm like structure da palmelloid structure nu solvom. And it has many gelatinous matrix, which means enna gelatinous matrix na enna nothing but ஒரு வழுவழுப்பான ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து அதில் காணப்படும். அதனால தான் ஆல்கேல காலை வச்சா வழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசியில் காலை வச்சா வழுக்கும். The presence of gelatinous matrix are there in this kind of colonial algae. And it has a motile which means நகரும் தன்மை கொண்டது. And cenobial means many group of cells are there. And sarcinoid which is known as irregular packet like aggregation of non-motile cells. Next, multicellular. What is multicellular? Many cells are compactly arranged is known as multicellulars. And branched system இருக்கும் இல்லைனா unbranched filaments இருக்கும். So for example, Trentinofolia, Uluthrix, Coleocate, Alva, Cladophora, Cara, these are the multicellular freshwater and marine system algae கூட இருக்கு இதில். So mostly found in discoid or folio shape. Cenocytic, which means many nucleus are present in that organism. The thallus is composed of multiple and multinucleate cells. And parenchymatous forms. So parenchymatous is a simple cell with intracellular spaces. So இந்த மாதிரி செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா multicellular algae காணப்படும். Next, last one is siphonaceous algae. Siphonaceous algae
found in marine water. Example, Caulerpa and Acetabularia. This Acetabularia is algae. Mostly we used in genetic related research. So these are the photos of algae. First one is Cryptomonas, Senidesmus, Pediastrum, Ankystrodesmus, Vestella group, Actinestum, Macrocystis, Anabina, Cyclotella, Eudoronia, Chlorella, Macrantium. So these are the freshwater algae. Next one is reproduction. How these algae are reproduced? இப்போ ஒரு உயிரினமானது தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் 3 மெத்தட்ஸில் நடக்கும். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வாட் இஸ் மீன் பை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் இப்போ உடல செல்கள் மூலமாக தன்னை இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு தாவரமானது தான் இந்த ஆல்கே. ஸோ உடல செல்கள் மூலமாக எப்படி இனப்பெருக்கம் பண்ணோன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் செல் டிவிஷன். வாட் இஸ் மீன் பை ஃப்ராக்மெண்டேஷன்? ஒரு பார்ட் ஆர் ஒரு பீஸ், ஒரு ஓல்டர் பார்ட் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துல போய் விழுந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ஃப்ராக்மெண்டேஷன். செல் டிவிஷன், விச் யூ நோ அபவுட் த செல் டிவிஷன். 2 cells divide into 4 cells, 4 cells 8 cells மாறும், 8 cells வந்து 16 cells மாறும். ஸோ these are the cell divisions. ஸோ ஃப்ராக்மெண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துண்டாகுதல் மூலமாக பார்ட் அண்ட் பீஸ் வந்து ஒரு பார்ட் ஒரு பீஸ் வந்து கீழே விழுந்து ஓல்டர் பார்ட்ஸ் வந்து நியூ ப்ரோஜனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் asexual reproduction by means of zoospores. Zoos means the spores are motile. So mostly found in these spores are in aquatic condition. Aquatic conditionல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர் வந்து ஸ்விம் பண்ணி தன்னை அந்த ஸ்விம் பண்ணி முடித்த பிறகு அதனோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்ச பிறகு அந்த ஃப்ளஜெல்லாம் வந்து கீழே விழுந்து அந்த செல்லேருந்து ஒரு நியூ தாலஸ் நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் 2 gametes, ஃபியூஷன் ஆஃப் 2 gametes. ஸோ ஒரு மேல் கேமிட் ஒரு ஃபீமேல் கேமிட் இருக்கும். ரெண்டுமே ஃபியூஷன் ஆகிட்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தீஸ் ஆர் தி ரீப்ரொடக்ஷன் ஃபவுண்ட் இன் ஆல்கே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் த most common type of reproduction found in algae. So this sexual reproduction has 3 types. One is isogamy, anisogamy and oogamy. What is isogamy? Iso means similar in size or same similar in structure. These are the motile or non-motile. Nagarum illana nagaradu. So these are the isogamy reproductive cells. Next one is anisogamy. What is anisogamy? Yeah, the ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் வித் ஃப்ளஜெல்லாவோட இருக்கும், மேல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுதான் அனைசோகேமி. சிமிலராக இருக்காது அதனோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட்டு மொட்டைல் விச் மீன்ஸ் ரெண்டுமே நகரும், மேலும் நகரும் ஃபீமேலும் நகரும். நெக்ஸ்ட்டு ஊகேமி. ஊகேமி மீன்ஸ் த மேல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் வித் மொட்டைல் செல்ஸாக இருக்கும். ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ் எக் செல்ஸ், ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா ஃப்ளஜெல்லா இருக்காது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஊகேமி. Female gamete non-motile, large, and male gamete is very small and motile. So algae oda useful aspects enna pathona mostly carbon dioxide fixation of the earth la vandu pathina half of total carbon dioxide fixation on the earth by means of algae da. Photosynthesis adhigama nadakradhukku kaaraname inda algae da. Next vandu pathina increase the level of dissolved oxygen in water. So these are the primary producers for every organisms. Basic food cyclesல வந்து பார்த்தோம்னா இந்த algae வந்து பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ பார்ஃபைரா, லேமினேரியா அண்ட் சர்காசம் இந்த மாதிரியான 70 ஸ்பீஷீஸ் ஆஃப் மெரைன் algae வந்து ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரோகொலைட்ஸ். வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோகொலைட்ஸ்? வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோகொலைட்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ப்ரௌன் ஆல்கே அண்ட் ரெட் ஆல்கே. ஸோ இந்த ப்ரௌன் ஆல்கே ரெட் ஆல்கேலாம் எங்கே அதிகமாக பார்க்கலான்னா மெரைன் சிஸ்டமில் தான் பார்க்க முடியும். பெரிய பெரிய ஓஷன், டீப் ஓஷனில் அந்த மாதிரி இடத்துலலாம் ஆல்கே வந்து பார்க்கலாம். அதில் மோஸ்ட்லி ப்ரௌன் ஆல்கே ரெட் ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசிங் ஆல்ஜின்ற ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெட் ஆல்கே பார்த்திங்கன்னா கெராஜினன்ற ஒரு காம்பவுண்டு
ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அகர் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெல்லிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களாம் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெரைவ்டு ப்ராடக்ட்ஸ் அகர். ஸோ இந்த அகர் எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியம்ன்ற ஒரு ரெட் ஆல்கே அண்ட் கிராசிலேரியான்ற ஒரு ரெட் ஆல்கேலேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோரர்லெஸ் அகார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோப்ஸை கல்ச்சர் பண்ணுறதுக்கு, பெரிய பெரிய லேப்லலாம் வந்து பார்த்தோன்னா மைக்ரோபை கல்ச்சர் பண்ணுறதுக்கு அகாரானது யூஸ் பண்ணப்படும். அண்டு ஐஸ்கிரீம்ஸ், ஜெல்லிஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸில் அகாரானது பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் chlorella is a protein food supplement used by space travelers. Not only chlorella, spirulina also used as a space travelers. இப்போ ஸ்பேஸில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கேப்சூல் மாதிரி எடுத்துப்பாங்க. அந்த கேப்சூல் தான் ஸ்பைருலினா ஆர் chlorella. ஸோ இது சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஆனது தேவைப்படாது. இது சாப்பிட்டாலே அவங்களோட வயிறு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த வகையான ஆல்கே வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க.